மீனுக்குட்டி மேல எப்பவுமே எனக்கு கோவம் வராது. சரி இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு கேட்காத, நம்ம 2 பேரும் எங்க போறோம்னு கேளு. எங்க போறோம்? ஹனிமூனுக்கு. ஹனிமூனா? ஆமா, நீங்க இருந்தாதான் அடிக்கடி அப்செட் ஆயிடுறியே. அதான் ஜாலியா நம்ம 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உன் ட்ரெஸ்ஸை கூட எடுத்து வச்சிட்டேன் மீனுக்குட்டி. ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கான்னு பாக்குறியா? நான் வரல. ஏன் மீனுக்குட்டி? நான் வரலன்னா வரல. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் தான் நேத்தே சொன்னேன்ல, அத்தை மாமா பாட்டி எல்லாம் தனியா இருப்பாங்கன்னு. திரும்பவும் ஏன் என்ன வெளியில கூப்பிடுறீங்க? மீனாட்சி, ஏன் இந்த மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன யாரும் செய்யாததை கேட்டுட்டு இருக்கேன்? கல்யாணம் ஆனா எல்லா புருஷன் பொண்டாட்டியும் ஹனிமூன் போயிட்டு தானே வருவாங்க. அதுக்கு கூட நீ வரமாட்டேன்னு சொல்ற? அத்தையும் பாட்டியும் தனியா விட்டுட்டு என்னால எங்கேயும் வெளியில வர முடியாதுங்க. மீனாட்சி, அவங்கள பாத்துக்கிறதுக்கு சக்தி இருக்கா? நீ கிளம்பி வா, நம்ம போலாம். இங்க பாருங்க, சக்தி ஆபீஸ் கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்கள யாரு பாத்துப்பாங்க? ஏய், அவங்க என்ன குழந்தையா? கூடவே இருந்து யாராவது பாத்துக்கிறதுக்கு? அவங்களே உங்களை பாத்துப்பாங்க. நீ வா, கிளம்பலாம். என்னால முடியாதுங்க. மீனாட்சி, எதுக்கு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 நாள் தானே உன்னை கூப்பிடுறேன். 2 நாள் இல்ல, 2 மணி நேரம் கூட என்னால வர முடியாது. மீனாட்சி, என் பொறுமை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்காக மீனாட்சி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்ப இதுக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும். நீ என் அம்மா பாட்டின்னு சொல்ற காரணத்துல என்னால ஏத்துக்கவே முடியல. வேற ஏதோ காரணம் இருக்கு மீனாட்சி, அதை என்னன்னு சொல்ல. இங்க பாருங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? என்கிட்ட வேற எந்த காரணமும் இல்ல. என்னால அத்தை பாட்டியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. சரி, அப்ப எங்க அம்மாவே ஓகே சொன்னா வருவல்ல? சொல்லு மீனுக்குட்டி, வருவல்ல? மா மா, டேய், எதுக்குடா இப்ப லோ 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 கத்திட்டு வர? ஆமா ஆமா நீட்டு. எங்க அம்மாவை நான் கூப்பிடுறேன், உனக்கு என்ன? ஏய், அவ உனக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ பொண்ணுடா. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. இப்ப உங்க அம்மா வருவா, அவ இடுப்புல ஏறி உட்காந்துக்க. போயிட்டு வந்ததும் உன் இடுப்பெலும்பு உடைக்கிறேன். என்ன சுந்தர், எதுக்கு கூப்பிட்ட? மா, நானும் மீனாட்சியும் ஹனிமூன் போயிட்டு வரலான்னு இருக்கோம்மா. சரி, பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆமா, எங்க போறது? ஏன், பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. மீனாட்சி வரமாட்டேன்னு சொல்றாமா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? உங்களை விட்டுட்டு வரமாட்டாலாம், உங்களை பாத்துக்கணும்னு சொல்றா. ஏய், என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அதான் சக்தி இருக்கால, அவ என்ன பாத்துக்க மாட்டாளா? இந்நாள் வரைக்கும் நீயும் சிவாவும் ஆபீஸ் போயிட்டு வர வரைக்கும் நாங்க தனியா தானே இருந்தோம். அப்ப யாரு எங்களை பாத்துக்கிட்டா? எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீ கிளம்பி போயிட்டு வா. சுபத்ரா, மீனாட்சி உன் மேல அவ்வளவு பாசம்மா. அதான் அவளுக்கு உன்னை தனியா விட்டு போறதுக்கு மனசே வரல. அதுக்குன்னு புருஷன் சொன்னா கூடவா கேட்க மாட்டா? நேத்து அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாங்க, போமாட்டேன்னு சொன்னா. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இன்னைக்கு கட்டின புருஷன் கூப்பிடுறான், போமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுந்தர், அம்மா நான் சொல்றேன், நீ பிளான் பண்ண மாதிரி ஹனிமூன் கிளம்பி போங்க. இல்லம்மா, நான் சொன்ன அவன் கேட்கவே மாட்டேங்கிறாமா. நீ ஒரு வார்த்தை சொல்லம்மா. சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா, நான் சொல்றேன். சரி. என்ன சுபத்ரா, நீ பிளான் பண்ண மாதிரியே நடக்குது? அதான் நான் சொன்னேன்லம்மா,
இனிமே அந்த சக்தி மீனாட்சி ஜாதகத்துல எது நடந்தாலும் அது நான் எழுதுனதா தான் இருக்கும். மீனாட்சி வா மீனாட்சி, எங்க வா மீனாட்சி, எங்கன்னு சொல்லுங்க. வான்னு சொல்றேன்ல, வா சுபத்ரா, சுந்தர் அவளை கூட்டிட்டு வா வர. மீனாட்சி, எதுக்குங்க? வா, என்னன்னு சொல்லுங்க. நீ வா சொல்றேன். என்னத்த? மா நீயே சொல்லுமா. என்னம்மா, அவன் ஏதோ கூப்பிடுறான் போல் இருக்கு, போயிட்டு வர வேண்டியது தானே? அத்தை, அது இல்ல, அவன் ஏதோ ஆசைப்படுறான், அதான். இல்லத்த, உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறது, அதான். இது பாருமா, புருஷன் எங்க கூப்பிட்டாலும் போணும், அதுதான் பொண்டாட்டிக்கு அழகு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவன் உன் மேல கோச்சுக்கு போறாமா? ஏமா மீனாட்சி, அவன் தான் ஆசையா கூப்பிடுறானே, போயிட்டு தான் வாயே. பாட்டி, வாழ்க்கையிலே முதல் முறையா இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. ஐ லவ் யூ so much. நீ செத்ததுக்கு அப்புறமேட்டு உனக்கு சும்மா அப்படியே வெளியிலே சமாதி கட்ட. சிப்படா. மீனாட்சி, என்னம்மா யோசிக்கிற? போயிட்டு வா. ஏய் சுந்தர், நீ போய் கிளம்புறதுக்கு ரெடி ஆகு, நான் மீனாட்சியை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ போ. சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? ம். சரிம்மா. மீனாட்சி, இங்க வாமா. எங்கத்த? வா. என்னத்த? மீனாட்சி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, அவன் கேட்கவும் மாட்டேங்கிறான், புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? இதுல எங்க அம்மா வேற விஷயம் தெரியாம புதுசா கல்யாணம் ஆனவங்க போயிட்டு வரட்டும்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க. வேற வழியே இல்லாமதாமா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இது பாரு மீனாட்சி, என் பையனோட உயிர் உன் கையில தான் இருக்கு. எதுவும் நடக்காம நீதாம்மா பாத்துக்கணும். அத்தை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவரு ரொம்ப விடாப்பிடியா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாம எனக்கு அழுகையா வருது அத்தை. எங்க அழுது அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. மீனாட்சி, உன்னால முடியலன்னா பரவாயில்லம்மா, விட்டுடு. பாவம், நீயும் என்னதான் பண்ணுவ, எவ்வளவுதான் சமாளிப்ப? சரிம்மா, நீ போயிட்டு வா. அப்படி உன்னால சமாளிக்க முடியாம ஏதாவது நடந்துட்டாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாவது சுந்தர் உயிரை நான் காப்பாத்துவேன். எனக்கு என் புள்ள உயிர் தான் முக்கியம். அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வேற என்னமா செய்ய சொல்ற? அந்த கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கறானே, எனக்கு வேற வழியே தெரியல. இத பாருமா, எப்படியோ 2 நாள் நீ சமாளிச்சுட்ட. உன்னால முடிஞ்சா ஒரு இடத்துல எப்படியாவது சமாளிக்க பாரு. முடியலன்னா விடு, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அத்தை, சுந்தர் ரொம்ப பிடிவாதக்காரன், அவன் சொல்றத கேட்கவே மாட்டான். நீ எப்படியாவது அவனை சமாளிக்க பாரு. சரி, நீ போ. சுபத்ரா, முதல்ல கை கொடு. எதுக்குமா? சொல்றேன். என் ராஜாத்தி, என்னமா நடிக்கிறேன் செல்லம். ஆமா, அந்த மீனாட்சி நம்பிட்டாளா? நம்பாம அவ மட்டும் கிளம்பி போட்டும், அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி.
ஏய் உன் வாய் சும்மாவே இருக்காத, எப்ப பாரு எதையா தின்னுக்கிட்டே இருக்க. உங்க வீட்ல நீங்க என்னத்த சாப்பிடுறீங்க? ஏதோ பேருக்கு சும்மா சாப்பிடுறீங்க, கேட்டா டயட்ன்றீங்க. எங்க வீட்ல எல்லாம் நாங்க சும்மா உட்காந்து ரவுண்டு கட்டி அடிப்போம் தெரியுமா? ஆமா ஆமா, அதான் உங்க வீட்ல எல்லாம் அப்படி இருக்கீங்க. ஹலோ, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி பேசுனீங்க அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். ஆமாமா, இதுக்கு மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துரும். ஏன்பா இந்த ஆளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லி 500 1000 புடிங்கிட்டு இருந்தவன் இப்ப வீட்டுல இருக்கிற மொத்த நகையை ஆட்டி போட்டிருக்கான். ஏன்பா இவனை அடிக்கிறத விட இவனை மாதிரி ஆளுங்களை நம்பி கண்மூடித்தனமா பணத்தை கொடுக்குறாங்களே அவங்கள உதைக்கணையா முதல்ல. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனுங்க இருக்கதான் செய்வானுங்க. இவனை அடிக்கிறத விட்டுட்டு போலீஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க வந்து பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், இப்ப வந்துருவாங்க. சும்மா விடக்கூடாது சார் இவனை. நல்லா போடுங்க. ஏமா ஹனிமூன் கிளம்பிடுவாங்கல்ல? ஐயோ இருமா. சுபத்ரா வராங்க வராங்க. ஆமினாச்சி, மா நாங்க கிளம்புறோமா? சரிப்பா, பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. ம். மீனாட்சி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து பக்குவமா நடந்துக்க. ம்? மா நீ கவலைப்படாதம்மா, மீனாட்சி நீ என்ன சொன்னாலும் கேட்பா. உனக்கேத்த மருமகம்மா. என்ன மீனாட்சி, நான் சொல்ற சரிதானே? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் மீனாட்சி எப்பவும் நான் சொல்றதுதான் கேப்பா. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் சொல்ற எதையுமே அவ செய்யாம இருந்ததே இல்ல. மீனாட்சி என் மருமக இல்ல, மக. தாரணி கூட சில நேரங்கள்ல நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டா. ஆனா மீனாட்சி எப்பவும் நான் சொல்றதா கேப்பா. நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்திலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன மீனாட்சி, நான் சொல்றது சரிதானே? சுந்தர், சீக்கிரமா கிளம்பு. 10 to 12 யமகண்டம், அதுக்குள்ள வீட்ல இருந்து கிளம்பிடணும். சீக்கிரம் கிளம்புங்க. மீனாட்சி போலாமா? மீனாட்சி போலாம். ஒரு நிமிஷம், சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சாமி, இந்த பிரச்சனையிலிருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். ஒரு பக்கம் என் புருஷனோட உயிர், இன்னொரு பக்கம் என் புருஷனோட சந்தோஷம். இது ரெண்டுத்துல நான் எதன முடிவு பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். ஐயா, எப்படி திங்குது பாரு. ஏய், இது என்ன காரு நினைச்சியா இல்ல டஸ்ட்பின் நினைச்சியா? நீ வாட்ட சாக்லேட் கவர்லாம் எச்ச பண்ணிட்டு காருக்குள்ள போடுற. தயவு செஞ்சு வெளியில போடு. பெரிய காரு, இவரு மட்டும் தான் ஊர்ல கார் வச்சிருக்காரு. ராத்திரி 9:10 நல்ல நேரம். அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுங்க. ஏங்க வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? நீங்க வண்டி நிறுத்துங்க. முதல்ல நிறுத்துங்க. இவனுக்காகலாம் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நாம போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் விட்டுறலாம், அவங்க பாத்துப்பாங்க. ஆடோ வாயா, வாங்க சார், கூட்டு வாங்க அவனை. ஏத்துங்க 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 சார். உள்ள போ.
எங்க யாருங்க அவரு இப்படி அடிச்சு கூட்டிட்டு போறாங்க? அவன் ஒரு ஃப்ராடு பையமா. ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள புகுந்து நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். கிறுக்கு பையன் போன வாரம் கூட பிறந்த தங்கச்சி வீட்லயே புகுந்து கொள்ளையடிச்சிட்டான். விஷயம் தெரிஞ்சதும் அடி பின்னிட்டாங்க. அவனை போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏமா அவனை உனக்கு தெரியுமா? இல்லங்க, நான் சும்மா தான் கேட்டேன். என்ன பண்றா? இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? இங்க இருந்து 3வது லெஃப்ட்மா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா தலை தெறிக்க ஓடுவ? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்சம் நிதானமா போனாதான் என்ன ஆயிட போகுது? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், எதுவுமே பேசாம வர்ற? அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு வர்ற? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்க்க போனேன். நீ எந்த சாமி கிட்ட வேண்டுனாலும் உன்னை காப்பாத்தவே முடியாது. சுந்தர் கிட்ட இருந்து உன்னை நான் பிரிச்சே தீருவேன். டேய், எமகண்ட ஆரம்பிச்சிட போதுடா, சீக்கிரம் கூப்பிடு. ஒரு நிமிஷமா. மீனாட்சி, மீனாட்சி சீக்கிரம் வா. மீனாட்சி டைம் ஆகுது பாரு. மீனாட்சி கிளம்பலாமா? மா, அப்ப நாங்க கிளம்புறோமா? சரி. பாட்டி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாழ்த்துக்கள்டா என் செல்ல குட்டி. பாட்டி, வரும்போது உனக்கு ஒரு குழந்தை ஒன்று வாங்கிட்டு வரேன். என்னது? இல்ல பாட்டி, உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை பொம்மை ஒன்று வாங்கிட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. என் செல்ல பாட்டி. போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. மீனாட்சி போவோமா? பத்ரம். வா மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி, என்னாச்சு? மா, மீனாட்சி, மீனாட்சி என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? மீனாட்சி உட்கார வை. உட்காரு. மீனாட்சி, மீனாட்சி எந்திரி மீனாட்சி. மீனாட்சி, டேய், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா தண்ணி எடுத்துட்டு வாமா. மீனாட்சி, இங்க பாருமா, என்னம்மா பண்ணுது? ஹலோ டாக்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அனிமிக்கா இருக்காங்க. அடிக்கடி விரதங்கிறதான்னு ஏதாவது இருப்பாங்களா? ஆமா டாக்டர்.
அதான் விரதம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா யார் யாரு எப்பப்ப விரதம் இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. சும்மா கண்டதுக்கெல்லாம் விரதம் இருந்தா இப்படிதான். முதல்ல இவங்களை நல்லா சாப்பிட சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்தா கூட இப்படி ஆகும். கண்டிப்பா இவங்களுக்கு பெட் ரெஸ்ட் வேணும். டிராவல் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் மை பெஸ்ட் அட்வைஸ். ஓகே டாக்டர். ஆமா, உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ டாக்டர். டானிக் மட்டும் ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க. பயப்பட எதுவும் இல்ல. நான் வரேன் மேடம். உடம்பு பார்த்துக்கோங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. போலாம் டாக்டர். ஓகே.